Nursery and Primary School, Vodipatti, online class for 4th standard. Happy morning children. Today we are going to recap. What are the learn first, then we'll go to the next class. Previous class நம்ம என்னப்பா பார்த்தோம்? First lesson the trick robot பார்த்தோம். Trick na தந்திரம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம். வீட்டில் அந்த வீடியோ பார்த்தீங்களா குழந்தைங்களா? பார்த்து படிச்சிங்களா? வெரி குட். அந்த மிஸ்ஸு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். விக்கி வந்து தன்னோட வேலையில் செய்ய விருப்பமே இல்லாமல் செய்ய பிடிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்தனால அவங்க டாடிகிட்ட டாடி எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்க அப்படின்னு யார் கேட்டால்? விக்கி கேட்டா. அதே மாதிரியோட விக்கியோட டாடி என்ன பண்ணாது, நம்ம குழந்தை சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ட்ரிக் ரோபோட் வாங்கி கொடுத்தாங்களாம். யார்? விக்கியோட டாடி. ஆனால் அந்த ரோபோட் நம்ம விக்கி என்ன வேலை செய்ய சொல்லுதோ அது ரோபோட் என்ன பண்ணாதுப்பா? செய்யவே செய்யாதான். விக்கி ஹெட்டேக்காக இருக்குமா? டீ போட்டு கொடுக்காதான். எந்த வேலையுமே விக்கி சொல்கிற எந்த வேலையுமே அந்த ரோபோட் செய்ய தந்திரமாக செயல்பட்டுச்சான். யார்? அதான் ரோபோட். அது பேர் தான் ட்ரிக் ரோபோட். தந்திரமாக செயல்பட்டுச்சு. கடைசியில் அந்த ரோபோட் விக்கியவே எல்லா வேலையும் விக்கியாவே தானாகவே செய்ய வைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துச்சு ரோபோட். விக்கி என்ன பண்ணா? கடைசியில் இந்த ரோபோட் நம்ம எது சொன்னாலுமே செய்யவே மாட்டுது. அப்பா தயவு செஞ்சு இந்த ரோபோட்டை போய் விற்றுருங்க அப்படின்னு யார் சொல்கிறா? விக்கி சொல்லுது. ரோபோட் சொல்லுது, ஆமாம் நான் சோம்பேறியாக்கா பையனுங்களுக்கெல்லாம் லேசியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன். என்னை தயவு செஞ்சு ஆக்டிவ் மாஸ்டர்கிட்ட ஆக்டிவாக இருக்கவங்கள்ட்ட என்னை விற்றுருங்க அப்படின்னு ரோபோட்டு சொல்லிருச்சு. விக்கி என்ன பண்ணா? ரோபோட்டை விற்றதுக்கப்புறம் தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே விக்கியாக தான் செஞ்சான். நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே குழந்தைகளாக நம்ம தான் பார்க்கணும். யாரையும் நம்ம வேலைகளை செய்கிறதுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா குழந்தைகளா? உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே சில்ட்ரன்? Okay children, now let us start a new lesson. New lesson means அதே trick robot. அந்த லெசன்லேயே book back exercise நம்ம பார்ப்போம். Okay children, observe carefully. Let us build. A naming word which is used for one person or thing is called singular. Okay, next one. நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, இங்கே ஒரு சிங்கம் என்ன பண்ணியிருக்கு? ஒரு போர்டு, சின்ன போர்டாக பிடிச்சிருக்கு. 2 சிங்கத்தை பாருங்கள். 2 சிங்கம் என்னப்பா பண்ணியிருக்கு? நல்ல பிக் போர்டாக ஒன்று பிடிச்சிருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சிங்கம் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போமா நம்ம? A naming word which denotes more than one person or thing is called plural. Okay, what picture is this? லயன் என்னது? ஒரு சின்ன போர்டு பிடிச்சிருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். A naming word which is used for one person or thing is called singular. நேமிங் வேர்ட்னா பெயர் சொல். நம்ம பெயர் சொல் என்னப்பா? ஒரு பொருளையோ ஒரு பெயரையோ ஒரு இடத்தையோ ஏதாவது ஒரு பொருள் ஒரு இடம் அந்த குறிச்சோம்னா அது சிங்குலர். ஏதாவது ஒரு பொருள் மட்டும் இருந்தால் அது சிங்குலர். மோர் தென் ஒன்னா நிறைய, இப்போ 2, 3, 4, 5 இந்த மாதிரி 2க்கு மேலே இருந்த பொருளெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ப்ளூரல். ஒன்லி ஒன் சிங்குலர், மோர் தென் ஒன் ப்ளூரல். ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, a naming word which is used for one person or thing is called singular. ஏதாவது ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள், ஒரு பேனாவோ ஒரு புக்கோ ஏதாவது ஒரு பொருளை குறிச்சிச்சுன்னா அது சிங்குலர். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிச்சா அது ப்ளூரல். 2, 3, 4 அதே மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ளூரல். ஓகே, வாட் பிக்சர் இஸ் திஸ்? பேட். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன். இங்கே ஒரு பேட் இருக்குது. இங்கே பாருங்கள் 1, 2, 3 ஒன்றுக்கு மேற்பட்ட 3 பேட் இருக்குது. 1, 2, 3 பேட் இருக்குது. அப்போ இது ப்ளூரல். ஒரு பேட்டு, ஒரு பால், இந்த மாதிரி ஒரு கேப் இந்த மாதிரி குறிச்சிச்சுன்னா அது சிங்குலர், ஒருமை. 2க்கு மேற்பட்ட பொருளை குறிச்சுன்னா அது ப்ளூரல். புரிஞ்சா சில்ட்ரன்? லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, பேட் என்பது சிங்குலர், பேட்ஸ் அப்படின்றது ப்ளூரல். ஓகே children, listen carefully.
ஒன் பர்சன் ஆர் திங் இஸ் கால்டு சிங்குலர். ஏதாவது ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டுச்சா அது சிங்குலர். 2 3 2க்கு மேற்பட்ட பொருளை குறிச்சுன்னா அது ப்ளூரல். ஓகே, பேட் என்பது சிங்குலர், பேட்ஸ் என்பது ப்ளூரல். Do you understand it, children? Okay, listen carefully. Okay, see the next one. Some tips to change singular to plural. Some tips to change singular to plural. இப்போ நம்ம சிங்குலர் ப்ளூரல் வந்து என்னப்பா பார்த்தோம்? பேட்ஸ் பார்த்தோம். பேட் அப்படின்றப்ப நம்ம எஸ் மட்டும் தான் இங்கே ஆட் பண்ண முடியும். இதிலே வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ண முடியாது. அது என்னென்னு எப்படி சேஞ்ச் பண்ணலாம், சிங்குலர் டு ப்ளூரல்லேருந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படி நம்ம பார்ப்போம் வாங்க. சிம்பிளி ஆட் எஸ். கப் கப்ஸ், பால் பால்ஸ். இந்த பேட்ஸ், கப், பால் இந்த மாதிரிக்கெலாம் நம்ம எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கப் இருக்குது, அப்போ இது சிங்குலர். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 2 கப் இருக்குது, அப்போ இது என்னப்பா ப்ளூரல். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு பால் தான் இருக்குது, அப்போ இது சிங்குலர். இங்கே பாருங்களேன் 1 2 பால்ஸ் இருக்குது, அப்போ இது என்னப்பா ப்ளூரல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது சிங்குலர், 2க்கு மேற்பட்ட பொருளை குறிப்பிட்டுச்சுன்னா அது ப்ளூரல். 2 3 4 5 இந்த மாதிரி அதிகமாக பொருளை குறிப்பிட்டுச்சுன்னா அது ப்ளூரல். ஓகே சில்ட்ரன், லிசன் கேர்ஃபுல்லி. யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஓகே, ஆஸ்க் மீ மீன்ஸ் ஃபோன் போட்டு மிஸ்கிட்ட கேளுங்க, இது டவுட்னா கேளுங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குல்ல, அதில் மெசேஜ் பண்ணி மிஸ்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் ES for the naming words ending with CH, SH, S, SS and X. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போமா? ஓகே சில்ட்ரன், நேமிங் வேர்ட்ஸ் இங்கே பேச்சல் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. டார்ச், பிரஷ், பஸ், கிளாஸ் அண்ட் பாக்ஸ். ஓகே, இதில் வந்து CH, SH, S, SS, X இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கடைசியில் வர்றப்ப நம்ம ES ஆட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், இப்போ தான் மிஸ் சொன்னேன் வந்து இந்த சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றுறதுல வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்ம உடனே வந்து சிங்குலர் டு ப்ளூரலாக நம்ம மாற்ற முடியாது. ஓகே, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன். இங்கே பாருங்களேன், டார்ச், TORCH, டார்ச் கொடுத்துருக்காங்களா? நல்லா கவனம் பாருங்கள், கடைசியில் CH இருக்குது. இதை வந்து நம்ம எப்படிப்பா ஆட் பண்ணணும்? ESஆ ஆட் பண்ணணும். கடைசியில் என்ன ஆட் பண்ணணும்? ES ஆட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இந்த முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை மட்டும் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன், CH, SH, S, SS, X இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கரெக்டாக ES கரெக்டாக ஆட் பண்ணிடணும். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றுறப்ப நம்ம இந்த மிஸ்ஸு சொல்லுவேன் கடைசியில் இந்த மெயின் டிப்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், அழகாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஓகே சில்ட்ரன், இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. வாட் பிக்சர் இஸ் திஸ்? டார்ச். எத்தனை டார்ச்சுப்பா இருக்குது? ஒரே ஒரு டார்ச் தான் இருக்குது, அப்போ இது சிங்குலர். இங்கே பாருங்களேன், இங்கே எத்தனை டார்ச் இருக்குது? 1 2 டார்ச் இருக்குது, அப்போ இது என்னப்பா ப்ளூரல், அப்போ டார்ச்சஸ். என்ன சொல்லணும்? டார்ச்சஸ். வெரி குட் சில்ட்ரன், லிசன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், வாட் பிக்சர் இஸ் திஸ்? பிரஷ். எத்தனை பிரஷ் இருக்கு? 1. வெரி குட் சில்ட்ரன், ஒரு பிரஷ் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் 1 2 எத்தனை பிரஷ் இருக்குது? 2 பிரஷ். அப்போ இது என்னப்பா சொல்லணும்? பிரஷஸ். அப்போ பிரஷ் என்பது சிங்குலர், பிரஷஸ் அப்படின்றது ப்ளூரல். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வாட் பிக்சர் இஸ் திஸ்? பஸ். ஓகே, இங்கே பாருங்களேன், எத்தனை பஸ் இருக்குது? ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது, அப்போ என்னது? சிங்குலர். இது இங்கே எத்தனை பஸ் இருக்குது? 2 பஸ் இருக்குது, அப்போ இது என்னப்பா? ப்ளூரல், பஸ்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ். இங்கே ஒரு கிளாஸ் இருக்கனால சிங்குலர், இங்கே 2 கிளாஸ் இருக்கனால கிளாஸஸ், ப்ளூரல். ஓகே சில்ட்ரன், லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்களேன், பாக்ஸ். பாக்ஸ் என்பது சிங்குலர், பாக்ஸஸ் அப்படின்றது ப்ளூரல். இங்கே ஒரு பாக்ஸாக இருக்குது, இங்கே ஒரு பொருளை குறிக்கிறனால இது வந்து என்னப்பா? சிங்குலர். 1 2 2க்கு மேற்பட்ட பொருளை வந்து குறிக்கிறனால இது ப்ளூரல், பாக்ஸஸ். ஓகே சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்?
Please listen carefully. Okay children, next one. Simply add S if any one of A, E, I, O, U comes before Y. Comes before Y. A, E, I, O, U இது என்னப்பா உயிரெழுத்துக்கள் bubbles. Okay children, இங்கே வந்து நேமிங் வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒய்க்கு முன்னாடி ஏ, இ, ஐ, ஓ, யூ இந்த 5 லெட்டர்ஸ் வந்தால் என்ன பண்ணிடணும்? எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டே மிஸ்ஸு சொன்னேன், என்ன சொன்னேன்? சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றுறப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா? எப்படி எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. நம்ம எஸ்ஸை மட்டும் எதுலையுமே ஆட் பண்ண முடியாது. இஎஸ் ஆட் பண்ணணும், ஐஇஎஸ், எஸ் நிறைய ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்களேன், இங்கே ஒய்க்கு முன்னாடி நேமிங் வேர்ட் கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து கடைசியில் ஒய்க்கு முன்னாடி பபிள்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்தால் நம்ம என்னப்பா பண்ணணும்? கடைசியில் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே சில்ட்ரன், ஓகே. கீ, இங்கே எத்தனை கீப்பா இருக்குது? ஒரு கீ தான் இருக்குது. அப்போ இது சிங்குலர். இங்கே பாருங்களேன், மோர் தென் 1 கீஸ் இருக்குது பாருங்களேன். அப்போ தான் ப்ளூரல். 1, 2, 3, 4, 5. ஹவு மெனி கீஸ்மா? 5. எத்தனை கீ இருக்குது? 5. அப்போ இது நிறைய இருக்கனால அப்போ இது கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. மிஸ் இன்னொரு சொல்கிறேன். இங்கே வந்து ஏஇஐஓயு இந்த பபிள்ஸ் வந்து நம்ம நேம் கொடுத்துடல. ஒய்க்கு லாஸ்ட் என்ன லெட்ரு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி ஏஇஐஓயு இந்த எழுத்து வந்தால் நம்ம என்னப்பா பண்ணணும்? எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். Do you understand it children? Please listen carefully. Okay, நம்ம இந்த ஏஇஐஓயு இந்த லெட்டர் வரப்ப முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி ஏஇஐஓயு இந்த லெட்டர்ஸ் மட்டும் வந்தால் நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே சில்ட்ரன், நல்லா கவனமாக பாருங்கள். கீஸ். நெக்ஸ்ட் ஒன், டாய். இங்கே பாருங்களேன், ஒய்க்கு முன்னாடி ஓ இருக்குது. அப்போ இங்கே ஓ இருக்குது பபிள்ஸில். அப்போ என்ன பண்ணணும்? எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டாய், டாய்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன். சேஞ்ச் த ஒய் இன்டு ஐஇஎஸ் if any one of A, E, I, O, U does not come before Y. Does not come before Y. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்ப்பா? ஏஇஐஓயு நேமிங் வேர்டுக்கு முன்னாடி அந்த எழுத்து வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணணும். இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க? இந்த எழுத்து பபிள்ஸ் வந்து முன்னாடி இந்த லெட்டர்ஸ் வரலைன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். என்ன எழுத்து? ஐஇஎஸ், அது மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்களேன், கடைசி லெட்டர் கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து என்னப்பா வரல? ஏஇஐஓயு முன்னாடி ஏதாவது லெட்டர்ஸ் வந்திருக்கா? லாஸ்ட் லெட்டரில் முன்னாடி தான், அப்படி தான் பார்க்கணும். வந்திருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஐஇஎஸ் கண்ணை மூடி ஐஇஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணால் போதும். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன். பஸ் மிஸ் மறுபடியும் சொல்கிறேன். ஏஇஐஓயு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுக்குறப்ப, நேமிங்கை கொடுக்குறப்ப முன்னாடி பபிள்ஸ் இந்த 5 லெட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே சில்ட்ரன், இந்த மாதிரி ஒய் இப்படி கொடுத்துருக்கப்ப முன்னாடி ஏஇஐஓயு வரலைன்னா, ஏஇஓ பபிள்ஸ் எழுத்து இல்லைன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன். Tick the correct plural form. You have to do homework at home. This one. இந்த பாக்ஸும் உங்களுக்கு homework. Okay children? இந்த பாக்ஸ் உங்களுக்கு homework. Singular to plural மாத்துறப்ப நம்ம சொல்லி கொடுத்தல அந்த டிப்ஸ், அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். இதை வந்து homework இங்கே ரஃப் நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கணும். ஓகே children?
மறக்கக்கூடாது. You have to do homework at home. Okay. Next. Okay children, next one. அந்த ட்ரிக் ரோபோட் அந்த லெசன்லேயே வந்து ஒரு போம் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க பார்க்கலாம். Let us sing. My robot, my robot. First I read. I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. It has wheels, go front, sorry. It has wheels, go front and back, front and back, front and back. Watch now how it keeps the shake with every little rake. Never it takes foot and rest, foot and rest, foot and rest. Watch now how it works its best with all same jest. Okay children. First இதோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். Okay children. Okay children. First one. I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot. ஒரு பையன் வந்து ஒரு ரோபோட் வந்து வச்சுருக்கானா. பாருங்களேன், ரொம்ப பிக், ரொம்ப பெருசாக இருக்குமா, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், நல்லா வலிமை உள்ளதாக இருக்குமா. வாட்ச் நவ், எல்லோரும் கவனிக்கிறீங்களா? இப்போ கவனிங்க பார்ப்போம். அது எவ்வளோ தனியாக அழகாக நடக்குதுன்னு பார்ப்போம். அது தனியாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அழகாக நைஸ் ரைமிங் சாங் பாடுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக சாங் பாடுது பார்த்தீங்களா ரோபோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன். I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. I have a robot, smart. Smart means புத்திசாலி தனமான. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா. டால் எப்படி இருக்குப்பா? ரொம்ப டாலாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. வாட்ச் நவ், எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் எவ்வளோ அழகாக வீட்டுக்குள்ளே வரவங்களும் எவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுது. வெல்கம் பண்ணுறதும் இல்லாமல் நல்லா வணக்கம் சொல்லி வாழ்த்தி உள்ள எல்லாத்தையும் வரவேற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஒன். நெக்ஸ்ட் ஒன். It has wheels, go front and back, front and back, front and back. Watch now how it keeps the shake with every little rake. It has wheels. அதுக்கு என்னப்பா இருக்குது? ரோபோட்டுக்கு வீல்ஸ், சக்கரை இருக்குது. எவ்வளோ அழகாக முன்னாடி பின்னாடி எவ்வளோ அழகாக போகுதுன்னு பார்த்தீங்களா? வாட்ச் எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணுது? ஷேக்னா சாக்கு பை. என்னப்பா? சாக்கு. ரேக்னா அலமாரி. ரேக்னா என்னப்பா? அலமாரி. எவ்வளோ அழகாக சாக்குகளை வந்து ரேக்கில் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணுது, அடுக்கி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி லிட்டில் ரேக். நெக்ஸ்ட் ஒன். எவ்ரி லிட்டில் ரேக். Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all same jest. ரோபோட் வந்துப்பா உணவு எடுத்துக்கிறோமா, ரெஸ்ட் எடுத்துக்கிறோமா? கிடையவே கிடையாது. ரோபோட் வந்து உணவு சாப்பிடாது, அதுக்கு ரெஸ்ட்டும் இருக்காது. எப்போவுமே என்னப்பா பண்ணும்? ஆர்வமாக நல்லா பெஸ்ட்டாக அதோட வேலையில் எப்படிப்பா செய்யும்? நல்லா பெஸ்ட்டாக ஆர்வமாக செய்யும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு எடுத்துருக்காது, ரெஸ்ட் எடுத்துக்காது. அதோட வேலையில் எப்படிப்பா செய்யும்? அதோட வேலை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், ஆர்வமாக செய்யும். என்ன ஒரு வேலையும் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யும் ரோபோட். யார் செய்வா? ரோபோட். ஓகே சில்ட்ரன். Just means ஆர்வம். ஓகே. Do you understand it? This poem? Okay. Children, I read once again. My robot, my robot.
I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. It has wheels go front and back, front and back, front and back. Watch now how it keeps the sake in every little rake. Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all same just. Okay children, நீங்கள் இந்த வீட்டில் வந்து போயிட்ட ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா சில்ட்ரன்? இங்கே மிஸ் கொடுத்துருக்கேன்ல, சக்கல் பண்ணியிருக்கேன்லப்பா. இதோட பிக் அண்ட் ஸ்ட்ராங்னா என்ன, ஸ்மார்ட் அண்ட் டால் என்னன்னு தமிழ் அர்த்தத்தை வந்து அழகாக உங்கள் நோட்டில் எழுதி வச்சுருக்கணும். ஓகே சில்ட்ரன், அந்த மீனிங்கை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். Okay children, next one, glossary. Strong, powerful. Watch, watch இப்போ வாட்ச்னா என்னப்பா, நல்லா கவனிக்கிறது, லுக் பார்க்குறது, அப்சர்வ் பண்ணுறது. ஓகே. ஸ்மார்ட், ஃபேஷனபிள். ரேக், செல்ஃப் ஆர் ஸ்டாண்ட். ரேக்னா செல்ஃப், ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அப்படின்னா கிரேட் இன்ட்ரெஸ்ட், ஆர்வமுடைய. ஜஸ்ட்னா ஆர்வமுடைய. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன், match the rhyming words. rhyming words என்னென்ன பாப்பா, சேமாக சொல்கிறது. எப்படின்னா ரேக், சாக், சாங், அலாங் அப்படின்னு சொல்லும்ல ரைமிங். ஆனால் வந்து மீனிங் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிறப்ப வந்து ரைமிங்காக இருக்கும். அது என்ன நம்ம பார்க்கலாமா? டால், சாங், ரேக், ரெஸ்ட். திஸ் ஒன் பெஸ்ட், ஆல், அலாங், சேக். இங்கே பாருங்களேன், tall, all. Next one, song, along, rag, shake, rest, best. Okay children, listen carefully. Next one, fill in the blanks. fill in the blanks. I have a robot, big and என்னப்பா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, I have a robot, big and strong. I have a robot, big and strong. இங்கே பார்த்தீங்களா big and strong. ஓகே, அப்போ இது ஆன்சர் என்னதுப்பா? strong. ஆன்சர் என்னதுப்பா? strong. strong. ஓகே. ஓகே children, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன், I have a robot, dash and tall. I have a robot, dash and tall. என்னப்பா பார்த்தோம்? I have a robot, dash and tall. Smart and tall. I have a robot, smart and tall. அப்போ ஆன்சர் என்னப்பா? ஸ்மார்ட். ஆன்சர் என்னதுங்க? ஸ்மார்ட். குழந்தைகளா கவனமாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன், இட் கீப்ஸ் த சேக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். அந்த சாக்கெல்லாம் எதில் பார்த்து அடுக்கி வச்சுச்சு, அரேஞ்ச் பண்ணிச்சு? ரேக். ஓகே, RACK, RACK, ரேக். ஓகே சில்ட்ரன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் நெவர் டேக்ஸ் டேஷ் அண்ட் டேஷ். இட் நெவர் டேக்ஸ் டேஷ் அண்ட் டேஷ். ரோபோட் வந்து எது எது எடுத்துக்காதுப்பா? நம்ம என்னென்ன பார்த்தோம்? ரோபோட் வந்து எது எது எடுத்துருக்காது? லாஸ்ட்டில் பார்த்தோம்ல, ஃபுட் அண்ட் ரெஸ்ட். ரோபோட் எது எது எடுத்துக்காதுப்பா? ஃபுட் அண்ட் ரெஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன், ஃபுட் அண்ட் ரெஸ்ட். ஓகே. ஓகே சில்ட்ரன், நோட் பண்ணிட்டீங்களா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். What does it sing? What does it sing? What does it sing? ரோபோட் வந்து லிசன் கேர் சாங் பாடுச்சு. ரோபோட் வந்து எப்படி சாங் பாடுச்சு? நல்ல ரைமிங் சாங்காக நல்லா பாடுச்சு. இட் சிங்ஸ் எ நைஸ் ரைமிங் சாங். ஓகே சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு த வீல்ஸ் கோ? ஹவு டு த வீல்ஸ் கோ? வீல்ஸ் வந்து எப்படிப்பா போச்சு? ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். The wheels go front and back. Answer.
Third question. Does it work is best? அது பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிச்சா இல்லையாப்பா? எஸ், என்ன பண்ணிச்சு? இட் ஒர்க்ஸ் இஸ் பெஸ்ட். பெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிச்சு. ஃபோர்த்து கொஸ்டின். ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல்? எப்படிப்பா எல்லாத்தையும் அது வெல்கம் பண்ணிச்சு ரோபோட்? இட் வெல்கம்ஸ் ஆல் வித் எ நைஸ் கிரீடிங் கால். ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் டஸ் இட் சிங்? இதில் வந்து இட்டு வந்து என்னதுப்பா? இதில் இட்டு வந்து ரோபோட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. இட்டு வந்து ரோபோட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இட் சிங்ஸ் எ நைஸ் ரைமிங் சாங். செகண்ட் ஒன். ஹவு டு த வீல்ஸ் கோ? வீல்ஸ் வந்து எப்படிப்பா போச்சு? த வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். டஸ் இட் ஒர்க் இஸ் பெஸ்ட்? அது பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிச்சா இல்லையாப்பா? எஸ், இட் ஒர்க்ஸ் இஸ் பெஸ்ட். ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல்? அது எப்படிப்பா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிச்சு? இட் வெல்கம்ஸ் ஆல் வித் அ நைஸ் கிரீடிங் கால். Okay children? Okay children, let us know. Let us know. Listen to me carefully. This is an important chapter. Okay children, please listen carefully. What picture is this? ஒரு girl. ஒரு girl படம் இங்கே வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லைன் வந்து ஒரு போர்டு வச்சுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போமா? Here the naming word girl can be used for any girl. So, it is a common noun. Here the naming word girl can be used for any girl. So, it is a common noun. இங்கே லைன் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காப்பா, இது என்ன நம்ம பார்ப்போம் வாங்க. If a naming word denotes a person in general, it is common noun. இதில் வந்து நேமிங் வேர்டுன்றது ஒரு பெயர்ச்சொல். யாரை குறிக்குது? கேர்ளை குறிக்குது. நேமிங் வேர்டு என்னப்பா? பெயர்ச்சொல். யாரை குறிக்குது? கேர்ளை குறிக்குது. எந்த ஒரு பெண்ணுக்கு வேணாலும் இது வந்து கேர்ள்ன்றது ஒரு பொதுவாக பயன்படும். காமன் நவுன் இது வந்து ஒரு பொது பெயர்ச்சொல். நேமிங் வேர்டுனா காமன் நவுன் என்னப்பா? நேமிங் வேர்டு. இது வந்து ஒரு பொது பெயர்ச்சொல். கேர்ள்ன்றது எல்லாத்தையும் பொதுவாக குறிக்கும். அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? காமன் நவுன். பொதுவாக குறிக்கிற எல்லாமே என்னதுப்பா? காமன் நவுன். நேமிங் வேர்ட் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு பயன்படுது. அதாவது காமன் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. பொதுவாக சொல்கிறது எப்படி? புக்குன்றது காமன் நவுன், ஒரு பொது பெயர். புக் அப்படின்றது பொதுவாக சொல்கிறாங்க, ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பயன்படும். அப்போ காமன் நவுன்னா சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், இஃப் அ நேமிங் வேர்ட் denotes a person, general it is common noun. ஜென்ரலாக எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு பயன்படுவது காமன் நவுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு பயன்படுவது அதான் காமன் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், இதில் வந்து காமன் நவுன் வந்து பொது பெயர் சொல். காமன் நவுன் என்பது பொது பெயர் சொல். ஜென்ரல் வந்தால் காமன் நவுன். பொதுவாக எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறது. கேர்ள்ன்றது எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. கேர்ள்ன்றது வந்து ஒரு பொது பெயர், அதனால் வந்து பொதுவாக பயன்படும். இது என்ன பார்ப்போன்னா இது காமன் நவுன். நெக்ஸ்ட் வர்மை சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Here are some naming words that denote the person and things in common. Here are some naming words that denote the person and things in common. பொதுவாக குறிப்பிட்ட இடம், பொருட்களை, நபரையோ அப்படின்னு சொல்லுமானா வந்து அது காமன் நவுன். நீங்கள் பாருங்களேன், பாய்ன்றது ஒரு பொது பெயர், எல்லாத்தையும் காமனாக குறிப்பிடுவாங்க. அதனால் பாய்ன்றது காமன் நவுன். நெக்ஸ்ட்டு பென். பென்னுன்றது என்னப்பா? பேனா. அது பொது பெயர் தான், காமன் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்படின்றது இது காமன் நவுன். இது என்னதுப்பா? காமன் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் சிட்டின்றது காமன் நவுன். ஃப்ரூட்டுன்றது காமன் நவுன், பொது பெயர். ஃப்ரூட்டில் வந்து பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, இதை ஃபுல்லாக எல்லாருமே எப்படிப்பா சொல்லுவாங்க? குறிப்பிட்டு சொல்கிறனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க? குறிப்பிட்டு சொல்கிறனால ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெயர் சொல். ஃப்ரூட்டுன்றது ஒரு காமன் நவுன், ஒரு பொது பெயர். ஓகே வந்தா ஓகேவா? பொதுவாக சொல்கிறனால ஃப்ரூட் அப்படின்றது காமன் நவுன். இப்போ வந்து ஃப்ரூட்லேருந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு சொல்கிறப்ப சிறப்பு பொது பெயர், இது வந்து ப்ராப்பர் நவுன். அப்போ இதை வந்து குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக தான் சொல்கிறாங்க. ஃப்ரூட்டுன்றது காமன் நவுன், புக்குன்றது காமன் நவுன், கிங் காமன் நவுன், அனிமல்ன்றது காமன் நவுன், பேர்டுன்றது காமன் நவுன், கேம்ன்றது காமன் நவுன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன்.
நேத்ரா. இங்கே ஒரு கேர்ள் வரைஞ்சி நேத்ரான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேம் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Here the naming word Netra is used for a particular girl, so it is proper noun. Here the naming word Netra is used for a particular girl, so it is a proper noun. இங்கே லைன் கொடுத்துருக்க போர்டு கொடுத்துருக்காங்களா, இது என்னன்னு பார்ப்போமா. If a naming word denotes a person in particular, it is proper noun. பாப்போமா, இங்கே ஒரு கேலோட நேமை நேத்ரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. குறிப்பிட்டு சொல்கிறனால இது ப்ராப்பர் நவுன், சிறப்பு பெயர் சொல். கவனமாக பாருங்கள் சில்ட்ரன். இங்கே வந்து சும்மா ஒரு கேர்ள், இங்கே வந்து ஒரு கேர்ள் வரைஞ்சி சும்மா கேர்ள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பேரை சொல்லலை. இப்போ வந்து கேர்ள் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது காமன் நவுன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வரைஞ்சி நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன, குறிப்பிட்டு சொல்கிறனால இது எப்படிப்பா சொல்லுவாங்க, சிறப்பு பெயர் சொல், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ப்ராப்பர் நவுன். ஓகே சில்ட்ரன், கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஓகே, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். Here are some naming words that denote the person and things in particular. Here are some naming words that denote the person and things in particular. இந்த இடத்துல வந்து யாரோ ஒரு பொருளையோ ஒரு பெயரையோ குறிப்பிட்டு சொல்வதுனா ப்ராப்பர் நவுன்பா. ஓகேவா, இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு பொருளை ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்வது, பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லிச்சுன்னா ப்ராப்பர் நவுன், சிறப்பு பெயர் சொல். ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்களேன், சிவான்றது ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னப்பா, ப்ராப்பர் நவுன், சிறப்பு பெயர் சொல். குறிப்பிட்ட நபரையோ பொருளையோ இடங்களையோ குறிக்குமானால் அது சிறப்பு பெயர் சொல். இங்கே சிவான் பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ப்ராப்பர் நவுன், பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மதுரை, ப்ராப்பர் நவுன். சென்னை, ப்ராப்பர் நவுன். மாலா, மாலான்றது ஒரு நேம் குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்து ப்ராப்பர் நவுன். தமிழ், பாரி, இங்கிலீஷ். இப்போ வந்து இங்கே பாருங்களேன், காமன் நவுன் வந்து புக், புக்குன்றது காமன் நவுன், பொதுப்பெயர். இதை வந்து புக் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் எப்படிப்பா சொல்லியிருக்காங்க, ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பயன்படும். புக் அப்படின்றது ஜென்ரலாக எல்லாருமே குறிப்பிட்டு பயன்படுறதுனால இது காமன் நவுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக குறிப்பிட்டு எடுத்த பொருளை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், அது புக்கில் வந்து தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு குறிப்பிட்டு தனித்தனி மென்ஷன் பண்ணிக்க, குறிப்பிட்டு சொல்கிறனால இதை சிறப்பு பெயர் சொல், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், do you understand it? Please listen carefully. Next one, circle the pictures that denotes person or things in common. Circle the pictures that denotes person or things in common. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதை வந்து என்னப்பா பண்ணணும், காமன் நவுன், காமன் நவுன்னா நம்ம அதை மட்டும் சர்க்கிள் பண்ணணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, கேர்ள், பூஜா, புக், இங்கிலீஷ் புக், ட்ரீ, மேங்கோ ட்ரீ, பாய், அருண். இங்கே கொடுத்துருக்காங்களே, பிக்சர் கொடுத்துருக்காங்களே, எது காமன் நவுன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், இது எது காமன் நவுன்ப்பா, கேர்ள்ன்றது என்னது காமன் நவுனா, காமன் நவுன்றது பொது பேர். அப்போ கேர்ள்ன்றது காமன் நவுன், இட் இஸ் எ காமன் நவுன். நெக்ஸ்ட் ஒன், புக், புக்குன்றது காமன் நவுன். நெக்ஸ்ட் ட்ரீ, ட்ரீன்றது காமன் நவுன். நெக்ஸ்ட்டு பாய், பாய்ன்றது காமன் நவுன். அவங்க நேம் கொடுக்காம என்னப்பா பண்ணியிருக்காங்க, எந்த கேர்ள் எந்த ஒரு பெண்ணுக்கு வேணாலும் இப்போ வந்து பாய்ன்னு கொடுத்துருக்காங்க, எந்த ஆணுக்கு வேணாலும் பொதுவாக வந்து யூஸ் பண்ணுற வந்து பாய், கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொது பெயர் சொல். அப்போ இது எல்லாமே காமன் நவுன். காமன் நவுன் என்பது நேமிங் வேர்டு. மறந்துடாங்க சில்ட்ரன், நேமிங் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு பயன்படுது, அதை வந்து காமன் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன், circle the pictures that denotes person or things in particular. இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, இது பர்டிகுலர், பர்டிகுலர்னா ப்ராப்பர் நவுனை நம்ம இப்போ சர்க்கிள் பண்ண போகிறோம்.
குறிப்பிட்டு சொல்கிறது, குறிப்பிட்டு சொல்கிறாங்களா அதை மட்டும் இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், பண்ணலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ராஜு, மேங்கோ, டாக்டர், புக், அனிமல், சோல்ஜர். ஓகே சில்ட்ரன், இங்கே வந்து ப்ராப்பர் நான் குறிப்பிட்டு எதை சொல்லியிருக்காங்க அதை மட்டும் இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ராஜு ஒரு பையனை வரைஞ்சி அதை குறிப்பிட்டு நேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னப்பா? ப்ராப்பர் நவுன், சிறப்பு பெயர் சொல், பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மேங்கோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ப்ராப்பர் நவுன், படத்தை வரைஞ்சி குறிப்பிட்டு பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பு பெயர் சொல் குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது ப்ராப்பர் நவுன். டாக்டர் கிடையாது. புக் வந்து காமன் நவுன், அனிமல்ன்றது காமன் நவுன், சோல்ஜர்ன்றது காமன் நவுன். ஓகே சில்ட்ரன், did you understand this class? Please listen carefully. Okay children, this one homework. கவனமாக பார்த்துக்கோங்க. கலர் த காமன் நவுன் green and ப்ராப்பர் நவுன் blue. காமன் நவுன் எதுவோ க்ரீன் கலர் பண்ணணும், ப்ராப்பர் நவுன் எதுவோ ப்ளூ கலர் பண்ணணும். ஓகே, இதை கவனமாக லிசன். இதை வந்து நோட்டில் வந்து கவனமாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன், this one homework. Okay children, next one, let us speak. Okay children, next, let us speak. வாங்க பேசலாம். See how they speak at this situation and practice as if you were in that situation. நமக்கு இங்கே ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரி சென்டென்ஸ் பயன்படுத்தி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே ஷாப்கீப்பருக்கு ஒரு கிட்டுக்கு வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. இதில் எந்த மாதிரி சென்டென்ஸ் பயன்படுத்தி பேசியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே சில்ட்ரன், வாட் டு யூ வாண்ட் கிட்? ஐ வாண்ட் கலர் பென்சில்ஸ் அங்கிள். நெக்ஸ்ட், ஹவு மெனி பென்சில்ஸ் டு யூ வாண்ட்? I want one complete packet. How much is it? Next, it is 25. Anything else? What is the price of that bat? The bat will cost you 100. Can I give? No uncle, I don't have money for that. I will buy it later. Now take this 25 for the pencils. Here are the pencils. Visit again. இங்கே பார்த்தீங்களா, ஷாப்கீப்பருக்கும் ஹிட்டுக்கு வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கு. நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் வந்து பேச கற்றுக்கணும். ஓகே சில்ட்ரன், யூ டெவலப் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்ட்ரெச்சஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சுச்சுவேஷன். மேலே இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கடைக்கு போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஷாப்கீப்பருக்கு கான்வர்சேஷன் இருக்கிறப்ப நம்ம பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். பார்ப்போமா? ஹவு மச் இஸ் த, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப், வாட் இஸ் த டோட்டல். நெக்ஸ்ட், வாட் கேன் டூ ஃபார் யூ, கேன் ஐ கெட், ஐ வாண்ட், ஹவு மச் சுட் ஐ பே, can I pay by card? Do you have change? Okay children, this portion is over. We are seeing the next class. Thank you so much. Have a good day.